தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டிருந்த வேட்பாளர்களிலேயே முதல் வெற்றி வேட்பாளராக கிருஷ்ணகிரி தொகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வித்யா வீரப்பன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு கருத்தை ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொளியை இதில் இணைச்சி விட்டுருதேன். நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. சீமான் தமிழ் நேஷனலிஸ்டுங்க அடிப்படையில் வீரப்பனை வனக்காவலன்னு சொல்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எனக்கு பிறன்னு கேட்குறாரு. ரஜினிகாந்த் வீரப்பனை விமர்சனம் பண்ணும்போது எதிர்த்த டாக்டர் ஐயா ஜெயலலிதா அம்மையார் வீரப்பனை விமர்சனம் பண்ணும்போது அவங்க ஒன்றும் மறுப்புரையோ பதிலுரையோ எதிர்வினையோ ஆற்றலை. அப்போ சீமான் வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொன்னார். அந்த வகையில் வீரப்பனுக்கு மகளை ஒரு வனக்காவலன் தமிழ் உணர்வாளராக இறுதி கட்டத்தில் வந்தார். பிரபாகரனுக்கு நெருக்கத்தில் வந்தாருங்கிறதெல்லாம் மையப்படுத்தி அவர் வீரப்பன் மகளுக்கே டிக்கெட் கொடுத்துருக்காரு. அதற்கு கொஞ்சம் நல்ல ஆதரவு வளையம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த சமுதாயத்தோட ஓட்டு விழுமா சார்? அந்த அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சமுதாயம் கண்டிப்பாக அதிக அளவு ஓட்டு விட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான். என்ன காரணத்தினால நாம் தமிழர் கட்சி மீது இந்த திராவிட கட்சிகள் இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்குது? அதுவும் முக்கியமாக திமுக எதற்காக நாம் தமிழர் கட்சி தம்பிகளையும் தங்கைகளையும் கைது பண்ணி உள்ளே போடுது? நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை கைது பண்ணி உள்ளே போகுது. இதுக்கு எடுத்துக்காட்டாக கூட நம்ம டிடிஎஃப் வாசன் அப்படி அவரை கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு சில காணொலிகள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவர் மீது வழக்கு பதிவு திமுக அரசு. இந்த வழக்கு பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த காரணம் என்னென்னா, இப்போ கிருஷ்ணகிரி தொகுதியாக இருக்கட்டும், இல்லை நாகப்பட்டினம் அக்கா காளியம்மன் தொகுதியாக இருக்கட்டும், அது மாதிரி பல தொகுதிகள், நாகர்கோயிலாக இருக்கட்டும், இந்த தொகுதிகள்லாம் மிக முக்கியமான படித்த இளைஞர்கள் நம்மளுடைய சகோதரிகள்லாம் நிறுத்தியிருக்கப்ப அண்ணன் சீமான் அந்த இவங்க நின்னதை பார்த்து இந்த திமுகவுக்கு அப்படி அள்ளு கலண்டு போச்சு. பதற ஆரம்பிச்சிட்டான் திமுக திராவிடக்காரன் பூரான். திமுககாரன் பதறுதான். அதனால தான் எப்படியா நாம் தமிழர் கட்சியிலேருந்து தம்பி தங்கைகளை பிரிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாம் தமிழ் கட்சி தம்பிகள் மீதும் தங்கைகள் மீதும் வழக்கு பதிவு பண்ணுது. நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக வாக்கு செய்கிறவங்க மீது வழக்கு பதிவு பண்ணி பயங்காட்டுது. இதே இந்த திமுக காரனுக்கு சோழியாக வச்சுருக்காங்க. அதனால் தம்பி தங்கைகள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் நம்மளை கைது செய்த அளவுக்கு நம்ம எதுவும் ஒரு கருத்தை மிகப்பெரிய ஒரு கருத்தை பதிவு பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி நம்ம அப்படி எதுவுமே பதிவு பண்ணாமல் நம்மளை கைது பண்ணாங்கன்னா அதுக்காக நம்ம போராடலாம். அதை பற்றி தப்பே கிடையாது தமிழ் நெஞ்சங்களே. அதுக்காக நீங்கள் திமுககாரன் அப்படி மிரட்டு தான் இவன் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவான் கைது பண்ணுவான் அப்படின்னு இவனை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த காலமும் கடந்து போகும். ஒரு நாள் இதே ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சி கையில் வரும். அன்னைக்கு இதே திமுககாரன் அரட்டை உசுரோட ஓட விடுதான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே. அதுக்காக இவன் கேஸு போடட்டும் அதை போடட்டும், நம்ம நியாயத்தின் பக்கம் நிற்போம். தமிழ் தேசியம் வெல்லும், நாம் தமிழர் வெல்லும் சொல்லி முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே.